வந்து என்ன வந்துக்கிறேன் கடைக்கு வேலைக்கு வந்துக்கிறியா? இது என்ன இது? நீங்கள் வாங்கின பொருள். ஆமாம், அதுக்கான பில்லும் பொருளும் எடுத்துட்டு போங்கம்மா. அங்கே தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி வந்து ஷாப்பிங்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஆமாம், வந்து வீட்டில் வந்து மிளகா தூள் ஆகிடுது. மிளகாத்தூள் அரைச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் விழுப்புரம் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு விழுப்புரம் போய் தை மாதத்துக்கு முன்னே அரைச்சி மிளகாத்தூள். கல்யாண செலவுலாம் தள்ளி போயிட்டு இந்த மிளகாத்தூள் வந்து தான் அதெல்லாம் நல்லா ஆண்டு வந்தது. அதேமாதிரி இப்போ போய் அரைச்சிட்டு வந்தால் தான் இது 2-3 மாதம் நம்மளுக்கு உபயோகப்படும். அதுதான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போய் அரைச்சிட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து காலையாச்சு, இன்றைக்கி வந்து ரெடி ஆகிட்டோம் விழுப்புரம் போவேன். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், விழுப்புரம் போயிட்டு நாங்கள் நல்லா பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து மிளகாத்தூள் அரைக்கிறதுக்காக வந்து ஜாமான் வந்து கடைக்கு வந்துட்டு வந்துட்டாங்க. அதனால் வந்து கடையில் நான் வந்து ஜாமான் சொல்லிக்கிறேன். காலெலாம் இருக்கலாம், திட்டமாக இருக்கலாம் சொல்லிக்கிறேன். நான் வந்து பில்லு இப்போ எப்படி போட்டு வச்சு வந்து ஜாமான் எடுத்து வச்சுக்கிறாங்க. நாங்கள் வந்து காட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஆனால் மிளகா வாங்கலாம் பெருசு இல்லை. போய் மிஷினில் உட்காந்து அரைக்கிற முறை அதுதான் பெரிய ஆயிலிட்டே சொல்கிற பெரிய விஷயமே. அது நெடி எருமளவு எமுக்கெல்லாம் சில்லி எந்த டைம் அப்படியே கும்பல் வந்துட்டே இருந்துடும். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி அப்பா கூட வந்துடுறாங்களா, அப்பாட்ட கூட்டு அரைக்க சொல்லிடலாம். சரி, இன்றைக்கி ஒரு ஆடு சிக்கிடுச்சு. சரியாக அரைச்சி மிளகு தானே நான் தான் நானும் நீங்களும் சரியாகல, நீங்களும் நீ நந்தானே. அப்போ நான் தான் அழுதுருந்தேன். ஜெயிச்சு பாமா இம்மா நான் அரைக்கிறமா சொல்லிட்டேன். வேணாம்மா நானே பார்த்துட்டு சொன்னேன். இப்போ வந்து அப்பாட்ட கொடுத்துடலாம் நம்ம. சரி, நம்ம ராஜ தந்திரலாம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. சரி சரி. என்ன வந்துக்கிறேன் கடைக்கு வேலைக்கு வந்துக்கிறியா? இது என்ன இது? நீங்கள் வாங்கின பொருள். ஆமாம், அதுக்கான பில்லும் பொருளும் எடுத்துட்டு போங்கம்மா. நான் வாங்கின பில்லும் பொருளுமா? நான் திட்டமாக தான் அந்த காலுங்களாக தான் வாங்கினேன். அதனால திட்டமாக தான் ஜாமான், எக்ஸ்ட்ரா ஜாமான், வீட்டு ஜாமான் ஒன்று கூட வாங்கலாம். ஏன்னா கையில் வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு டைம் எப்படோ ஒரு டைம் வந்து வாங்கிக்கலாம் சொல்லிட்டு வந்தாச்சு. சரி, இதை மட்டும் எடுத்துமே நம்ம அரைக்கலாம். சரி, எனக்கு நிறைய வேலை இருக்குது, டக்குன்னு எடுத்துட்டு விடுங்க. உங்கள் ஒன்று வேலை சேர்த்துனாங்களா? பரவாயில்லையே. அப்போ இங்கே தங்கிட வேண்டியதான் நீ. ஆமாம், சரி. அப்பா, நான் மிளகாத்தூள் அரைக்கிறீங்களா? இவரோட ராஜதந்திரம் அனைத்தும் பறித்து விட்டது. ராதா சூப்பராக ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். எப்போ வந்தாலும் அப்பா கூட வந்தாலும் அப்பா தான் முன்ன அரைக்கலாம் கூட அதேமாரி இப்போ என் கூட வந்தாலும் அப்பா தான் அரைக்க நிற்கிறாங்க. நான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து நீ சொல்கிறேன் நம்ம ராஜ தந்திரம் சரி அப்பா. சரி, மிளகாத்தூள் அரைப்பாருங்க. அரைங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த மிஷினில் போட போகிறீங்க. பேசாமல் நீங்கள் ஏன் மிளகாத்தூள் இந்த இடத்துக்கு வேலைக்கு வரக்கூடாது? எங்கள் அம்மா எப்போ வந்தாலும் என் ஏமாத்துற வேலை தான். என்கிட்ட ஒரு ஜாமான் விட்டுட்டு வெளியே போக வேலை தான். ஆமாம், தெரியுது. நீங்கள் வெளியே போகணும். சரி அரைங்க. சரி சன்னேப்பா, என்ன மிளகாத்தூள் அரைச்சிங்களா? நீ வந்த தொடுக்கு வந்து ஹெல்ப் நீங்கள் பண்ணுறீங்களா? ஆனால் மிளகாத்தூள் அரைக்க வந்து எல்லாருக்குமே நெடி ஏறுனா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து அந்த அனல் நம்ம வந்து அன்னாடிக்கும் அதுலேயும் வேலை செய்யறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நம்ம எப்போ ஒரு நாளைக்கு வரதுனால நமக்கு அந்த நெடி ஏறத்தான் செய்யும். இன்றைக்கி நான் தப்பிச்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ நான் வீட்டுக்கு கிளம்புற தானே அரைச்சாச்சா? பையெல்லாம் அங்கேருந்து ரெடி பண்ணி எடுத்தாட்டிங்களா? என்ன? ஆமாம், செய்யறதுக்கு எந்த வேலை செய்யணும்? ஒருத்தவங்க தானே செய்யணும், 2 பேருமே எப்படி செய்யறது? அது நீங்கள் தான் செய்கிறீங்க. அப்புறம் நான் பாருங்க, வீட்டுக்கு போகலாம். என்ன பாப்பா, அப்பா பொண்ணு ஜூஸ் குடிக்கிறீங்க போலுங்க. காரம் வசாரமாக மிளகாத்தூள் வச்சுட்டு வந்து ரிட்டன் வந்து ஜூஸ் குடித்தீங்களா? சரி குடிங்க. நானும் ஜூஸ் குடிக்க போகிறேன். அங்கே தான் அங்கே வந்து அங்கே கொடுத்து கண்ணாடி காசை கொடுத்தாங்க. சூப்பராக வந்து குடிக்கிறதுக்கு. ராதா ஜூஸை குடிக்கிறீங்க? நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக 3 வேலை குடிங்க ஒரு வாட்டுக்கான ஜூஸை. நாங்கள் வந்து ரசிச்சு சாப்பிடுவோம். எப்போ வந்தாலுமே வெயிலுக்கு வந்து ஜூஸோ ஐஸோ வாங்கி சாப்பிட்டு நாங்கள் எங்கேயுமே போனது போக முடியல. இப்போ இருக்கு வெயில் காட்டுறது இதுதான் போகிறோம். என்ன ஜெயா சாப்பிட்ற பொழுங்க? சாப்பிட்டு சன்னியாவுக்கு வாங்கி போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் ஒரே வந்து விழுப்புரம் போய் ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நாங்கள் எதுக்கு விழுப்புரம் போனோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூளுக்கு அரைக்கணும் ஒரே ஒரு முக்கியமான ரீசனுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோமே. போயிட்டு மிளகாத்தூள்லாம் அரைச்சிட்டு வரப்பாது வந்து ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிக்கிட்டே அப்புறம் வந்து அம்மா வந்து ஜூஸ் வாங்கி கொடுத்தாங்க. ஜூஸ் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மதியம் ஆயிடுச்சு, சாப்பிட்ற டைம் வந்து ஆயிடுச்சு. வீட்டில் எதுவுமே வந்து செஞ்சு வச்சுட்டு போகலான்றதுனால வரப்பாத்தி ஹோட்டலில் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்து வீட்டில் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அது இப்படி திரும்ப அதே மணி வந்து 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து தான் அப்புறம் ஆட்டே வந்து ஓட்டிகிட்டு போனோமே. அதுக்கப்புறம் போய் ஆட்டோ ஓட்டிட்டு போயிட்டு நான், அப்பா, அம்மா 3 பேருமே வந்து ஆடு ஓட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ஆட்டை பார்த்துக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் வந்து பில்லருக்கு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கப்புறம் சரணியாக ஃபோன் பண்ணி நான் விழுப்புரம் தரப்பானுங்க எனக்குன்னா வாங்கிட வேண்டியது தரேன் எனக்குன்னா வாங்கிட வேண்டியது சொல்லிகிட்டே இருந்தால். பட்ஜெட் வந்து கம்மி, காசு வந்து கம்மியாக தான் வந்து எடுத்துகிட்டு போனோம். அதனால் வந்து அவளுக்கு எதுவும் வாங்கினால எனக்கும் எதுவும் வாங்கினால அங்கே வாங்கி கொடுத்த ஜூஸ் மட்டும்தான் எனக்கும். அதனால் சரணியாக சொன்னேன். சரணியாக எதுவும் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். சித்திரை மாதம்னாலே வந்து சித்திரை மாதம் ஃபுல்லாகவே வந்து வெறும் திருநாவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போவோமே. அந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ தான் வந்து கோவாத்தில் வந்து நாங்கள் போய் திருநா வந்து பார்த்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆயா ஊரில் வந்து திருநா வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம். அது பார்க்கவும் வந்து போனோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஆயா வந்து ஃபோன் பண்ணி வாங்க 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 எப்பயுமே வந்து திருநாவுக்கு எப்பயுமே வந்து நெருப்பு இந்த தேர் திருநாவுக்கு 2-3 நாள் முன்னாடியே வந்து நாங்கள் ஊருக்கு வந்து போயிடுவோம். போயிட்டு அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணத்து ஓபியம் அந்த மாதிரி உபயத்தெலாம் வந்து நாங்கள் பார்ப்போம். 2-3 உபயம் வரைக்கும் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஆனால் இந்த வாட்டி எதையுமே வந்து போய் பார்க்கவே முடியல. இப்போ வந்து கரெக்டாக வந்து திருநா கிட்ட வந்து போகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேமே. ஏதோ பரவாயில்ல திருநா வச்சு போய் நம்மளால் போய் பார்க்க முடியுது. ஆனால் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆடுலாம் வந்து இப்போ யார்ட்டையும் அடிக்கடி விட்டுட்டு போக முடியாது. இப்போ தான் வந்து திருநாக்கா விட்டு போனோம். அதுக்கு முன்னாடி சத்யாவாக்கா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விட்டு போனோம். அடிக்கடி விட்டு பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரியாக கஷ்டமாயிடும். அதனால சொல்லிட்டு யாருன்னா ஒரு ஆள் எங்கள் தங்க வச்சுட்டு தான் வந்து போகணும். அதனால் அப்பா கிட்ட இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வச்சு அப்பா இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்பா வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நம்மளும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் வரலையே இங்கே இருக்காங்களே சொல்லிட்டு. அதனால் போய் எவ்வளோ சீக்கிரமாக போய் எவ்வளோ சீக்கிரமாக வரலான்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நினைப்போமே. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கிளிநொல்லி வந்து திருநா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி வாங்க இந்த டேட்டில் வந்து கிளிநொல்லியில் வந்து தேர் வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. கண்டிப்பாக நாங்களும் கிளிநொல்லி தேருக்கு வந்து வருவோம். அது எப்படி ஆயா ஊரில் திருநா மிஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பாக வந்து வருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சன்னை யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டாரு. டாட்டா பாய்.